SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான குண இயல்பு இருக்கும், அவர்கள் எப்படியெல்லாம் சில விஷயங்கள் மூலமாக தன்னை இன்னும் கொஞ்சம் இயக்கிக் கொள்ள முடியும், அவர்களுக்கான உணவு பொருள் என்ன, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம், எக்ஸ்பெஷலி என்னுடைய பாதத்திற்கு நான் இந்த 4 பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் பிறந்திருப்பேன், எனக்கான எந்த தெய்வத்தை நான் பிடித்து கொள்ளலாம், ஏற்கனவே நான் வழிபாடு செய்கிற தெய்வத்தோடு இந்த தெய்வத்தையும் இணைக்கும் போது எனக்கு வாழ்வில் என்ன மாதிரி எல்லாம் விஷயங்கள் நல்லதாக நடக்கும், அது எதுவாக இருக்கும்ன்றதை பற்றி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். புதனுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். குருவோட வீட்டில் புதன் எப்படி இருக்கும்னு பாருங்க. அதி புத்திசாலி, அதி அற்புத ஞானம் பொய்ந்தவர்கள், எக்ஸ்ட்ராடினரியான டைம், தேன் மாதிரி பேசுவாங்க, இனிக்க பேசுவாங்க, சரியான கொஞ்சம் அப்படியே கபடதாரி, பார்த்தாலே தெரியும் ட்ராமா குயின் தானே நீ அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல சொல்லக்கூடிய மாதிரிலாம் இயங்குவாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நட்சத்திரங்கள் என்பது இது அதோடைய குணம். உடனே நான் அப்படி இல்லை நீ அப்படி இல்லை, நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க ரைட்டாக சொல்லிட்டீங்க, என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல, எதை சரி பண்ணலாம் எதை பண்ணலான்ற மாதிரி சின்ன ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதானே தவிர எல்லாமே தேவை. ஒரு மரம் வளர்றதுக்கு கண்டிப்பாக தண்ணி வேணும், வெப்பம் வேண்டும், உரம் வேண்டும், விதை நன்றாக இருக்க வேண்டும், அப்போதான் அதோட வளர்ச்சி நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு மனிதன் இயங்குவதற்கு இந்த நட்சத்திரங்கள் என்பது ஒரு காரணி. அதை தாண்டி உங்கள் நேட்டல் ஹாரோஸ்கோப் என்ன மாதிரி இருக்குது, உங்கள் தசா புத்தி என்ன மாதிரி இருக்குது, அதற்கான கோச்சார பலன் எப்படிலாம் இருக்குன்றதை பொறுத்து தான் உங்களுடைய ஆளுமையும் உங்களுடைய இயல்பும் உங்களுடைய வழிபாடும் உங்களுடைய நகர்வுமே இருக்க போகுது வாழ்வியல்ல. நம்ம இப்போ அப்படியே லைட்டாக எடுத்து இந்த நட்சத்திரக்காரர்கள் இப்படி இருக்க போகுது. ஏன்னா நட்சத்திரம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நீங்க யாரு அப்படின்றத அடையாளப்படுத்துது. சந்திரன் அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க இதுதான், இதன் வழியாகத்தான் நான் எல்லாவற்றையும் கொடுக்க போறேன் என்பதை மையப்படுத்துவதற்காக உங்களை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பேசும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பான விஷயத்தெல்லாம் அதோட சேர்த்துக்கும் போது நம்ம கொஞ்சம் அழகாக வாழ்வியலை இயக்கி கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அப்படியே இந்த எபிசோடெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திரமும் கிட்டத்தட்ட அப்படிதான், பயங்கரமான மதிநுட்பம் பொருந்தியவர்கள். கொஞ்சம் அப்படியே புதனோட கோல் மூட்டுத்தனம்லாம் இருக்கும். புதன் அப்படின்னாலே சின்ன குழந்தை என்ன பண்ணுவோம், என் பென்சிலை எடுத்துட்டான், என் பேனாவை எடுத்துட்டான், புதன்னாலே வயதுக்கு வராத குழந்தை தான் புதன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அதை எடுத்துட்டான் இதை எடுத்துட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கொஞ்சம் கோல் மூட்டி விடக்கூடிய தன்மையெல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த விஷயத்தை மட்டும் அவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கான ஒரு மைனஸ் அமையாமல் இருக்குது. ஒரு 40-45 வயசு கடந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இதை சின்ன செய்யும் போது அதன் மூலமாக சில இடைஞ்சல்களையும் சில இடையூறுகளையும் வாழ்வியல் சந்திக்கிறார்கள். எனக்கான குணம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நான் சரி பண்ணிக்கிறது தானே அடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியும். அதுக்காகத்தான் இதை சொல்றேன்னு தவிர உங்களை குறை சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது, எனக்கு ஞானமும் கிடையாது. அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலுமே சரி, இந்த இடத்துல இது இப்படி இருக்கு கொஞ்சம் மாத்திக்கங்க அப்படின்னு ஒரு தங்கச்சியா ஒரு அக்காவா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதனால இந்த சின்ன விஷயங்கள் மட்டும்தான் அதை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, நிறைய நுண்மா நுழைதலும் சொல்லுவாங்க, மாதிரி ரொம்ப டீப்பா ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்றது, அடுத்தவர்களுக்காக எந்த விஷயத்துல இறங்குறது, அதுல நமக்கு என்ன காரியம் ஆகணும்னு நினைக்கிறது. நான் சிம்பிளா சொல்லிட்டேன். யாரு அப்படின்னா புதன் பிளஸ் குரு. அப்ப குரு யாரு, பரோபகாரி. புதன் யாரு, எக்ஸ்பெக்டேஷனோட ஹெல்ப் பண்ற பரோபகாரி. அப்ப 2 பேரும் சேர்ந்தா அது எப்படி இருக்கும், அவ்வளவுதான் ரேவதி நட்சத்திரம். வேற ஒன்றும் பெருசாலாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். நிறைய ஞான வழியில் பயணிக்கிறவர்கள், நிறைய மந்திர உச்சாரணம் பண்ணுற நிறைய ஜோதிடர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காங்க. நிறைய வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் ரேவதியில் இருக்காங்க. நிறைய ரேவதி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேச்சிற்கு அனைவரும் அடிமையாகும் அளவிற்கு எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா நீ அதை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே அந்த இடத்துல ஒரு மாதிரியான ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கு. ஊருக்கு உபதேசம் சொல்றதுக்கு வேற யார் வேணுமோ இல்லையோ ரேவதி நல்லா பண்ணுவாங்க. அது இயல்பா இருக்கும்போது அது கம்மியா இருக்கும். ஆனா கொஞ்சம் வளர்ந்து ஒரு 50 வயசு 60 வயசுலாம் தாண்டும் போது நிறைய அந்த ஊருக்கு உபதேசம் சொல்ற ஆட்கள்லாம் ரேவதி சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரம் ஒரு இடத்துல உங்க வீட்டுல இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பயங்கர அதிபுத்திசாலியா இருக்கும். சின்ன வயசுலயே நிறைய பிரைஸ் வாங்கிட்டு வர்றது, சின்ன வயசுலயே உங்களை காட்டிக்கிறது, தன்னை வெளிப்படுத்திக்கிறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல போய் ஜெயிக்கிறது, அதே ஆனா அதுக்கு நிறைய நம்ம போய் மெனக்கடணும். ரேவதி நட்சத்திரம் பொதுவாகவே அம்மாக்களுடைய ஆளுமைக்குள் தான் வராங்கங்க, அதுதான் ஒரு உண்மை. என்னதான் உங்க அப்பா ரொம்ப அம்மா போல தான், அந்த கடகமும் சரி இந்த ரேவதியும் சரி. கடகம் 3 வீடுமே அப்படிதான். ஆனா இந்த ரேவதி நட்சத்திரம் எஸ்பெஷலி கொஞ்சம் அம்மா பிள்ளையா தான் இருக்காங்க. நிறைய அம்மான்னு சுத்தக்கூடிய ஆட்கள், அம்மா சொன்னாதான் கேட்பேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள்.
நிறைய பேர் வந்து இந்த அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, நிதித்துறை சார்ந்து, நிர்வாகம் சார்ந்து வேலை செய்யக்கூடிய வேலையாட்களாகவும் இருக்கிறார்கள். நிறைய பேர் டீச்சிங் தொழில தன்னுடைய பிரதான தொழிலா எடுத்திருக்காங்க. வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் எல்லாமே ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஏன்னா 2ஆம் வீடே வந்து மேஷத்தோட வீடா வந்துருங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து கொஞ்சம் ஹார்ஷா பேசுறது, டக்குன்னு பட்டு பட்டுன்னு பேசுறது, எடுத்தெறிஞ்சு பேசிடுறது, அடுத்தவங்கள வந்து ஒரு மாரி இதா பேசுறது எல்லாமே கொஞ்சம் அங்கங்க அவங்களுக்கு எட்டி பார்க்கக்கூடிய ஒரு குணமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பார்த்துட்டு தான் ரேவதி ஒரு இடத்துக்குள் வரும். அது குழந்தையா இருந்தா கூட, "எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க?" அப்படின்னு தான் கேட்கும். அப்ப எதாவது கேட்குதா அந்த குழந்தைகிட்ட ரேவதி எங்கேயோ ஒரு இடத்துல ஏங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அழகா வந்து கணிச்சிடலாம். ஸோ கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்றது ரேவதிக்கு எப்பயுமே தேவைப்படுகிற பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருந்தா தான் அவங்க உங்களோட பழகுவாங்க. அப்படி இல்லையா, சரிங்க நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அழகா வெளில வந்துருவாங்க. அதுக்காண்டி சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா நான் உனக்கு பண்ணேன் அப்படின்றதுல வந்துட்டு அவங்க அதன் மூலமா ஒரு காரியத்தையும் வாங்கிப்பாங்க. பட் ஆனா அதையும் சொல்லி காட்டுவாங்க. என்னால தான் அவன் வந்தான்றதுக்கு இப்போ ஒரு கடைக்கு கூட்டு போறாங்க அப்படின்னா, கூட்டு போறதுக்கு டிரைவர் சார்ஜ்ல இருந்து, சாப்பாட்டுல இருந்து, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறது எல்லாம் வாங்கிப்பாங்க. ஆனா வெளியில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் வாங்கி குடுத்தேன். நான் கூட்டிட்டு போனனால தான் உன்னால இந்த கடைய கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்லாட்டி முடிஞ்சிருக்காது பாரு அப்படின்ற மாரி அவங்க வந்து பேசுவாங்க. அது சில இடத்துல சில பேருக்கு ஒரு சின்ன சின்ன நெருடலை வந்து குடுக்கும். இந்த கூட்டத்த கலைச்சு விடுறது, இந்த ஆட்டைய கலைச்சு விடுறது எல்லா வேலையும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர். ஒருவேளை அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு தசாபுதிலாம் நடந்துருச்சுன்னா, அந்த வேலைய செவ்வனே செய்வாங்க. அதன் மூலமா வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் வாழ்க்கையில் சந்திக்கிறார்கள். அப்ப இந்த இடத்த மட்டும் நம்ம கொஞ்சம் கருத்தாக அவாய்ட் பண்ணிடணும். மத்த எல்லாமே நல்ல குணம் இருக்கு நம்மகிட்ட. எதுக்கு கோல் மூட்டணும்? எதுக்கு வந்து அடுத்தவர்களுக்கு என்னால் தான் அவர்கள் பிழைத்தார்கள் என்று சொல்வது, இல்ல என் கால்ல வந்து விழ வைக்கிற அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்கு. இந்த மாரி கொஞ்சம் அ நம்ம சொல்லுவாங்க, கொஞ்சம் டம்பட்ட அடிக்கிறதும்பாங்களா, அந்த தம்பட்ட அடிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாலே ரேவதி நட்சத்திரம் வந்து இயல்பாகவே தன்னை இன்னும் கொஞ்சம் ஜொலிச்சொலிப்பா வைத்துக் கொள்ள முடியும். ஓகே. இப்படி இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் என்ன மாரியான உணவுப் பொருட்களை வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் பிளஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னும் கொஞ்சம் அறிவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், கொய்யாப்பழம், பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், தேங்காயால் ஆன உணவுப் பொருட்கள நெறைய எடுத்துக்கோங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து தேங்காயால ஆன உணவுப் பொருட்கள் நெறைய எடுக்க வாழ்க்கையில ஜெயிச்சுருவீங்க. ஏன்னா செவ்வாய்னாலே தேங்காய் தாங்க. ஸோ 2ஆம் வீடு அதுவா வரனால நீங்க சாப்பிடுற உணவுல வந்து தேங்காய் நெறைய சேர்த்துக்கிட்டீங்கன்னா, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. ஓகே. நீங்க எத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இளந்தப்பழத்த அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நெல்லிக்காவ அவாய்ட் பண்ணிடுங்க. சாத்துக்குடிய அவாய்ட் பண்ணுங்க. சப்போட்டா பழத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் கீரையில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். தேங்காய் சாதம் பண்ணி உங்க வீட்ல பண்ணிட்டு, கோயில்ல கொண்டு போய் வச்சுட்டு, அத ஒரு 4 பேருக்கு விநியோகம் பண்ண உங்களுடைய செல்வம் அப்படின்றது பயங்கரமா உயரும். செஞ்சு பாருங்க. அத வந்து வீட்ல அது நீங்க வீட்ல தான் பண்ணணும். வெளிலலாம் ஆர்டர் பண்ணி வாங்கி குடுக்கக்கூடாது. வீட்ல தேங்காய் சாதம் பண்ணி, அத கொண்டு போய் கடவுள் கிட்ட வச்சு, அதுவும் எஸ்பெஷலி நீங்க பெருமாள் கோயில்லாம் குடுத்து பார்த்தீங்கன்னா, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. இல்ல ஏதோ ஒரு கடன் அடையணும்னா, இந்த மாரியான உணவுப் பொருட்களை தானம் கொடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை காண ஒரு வடிகாலாக அமையும். சரி, என்ன கடவுளை நாம் வழிபாடு பண்ணலாம்? யூசுவலா நான் சொன்ன மாரி ரேவதி நட்சத்திரம், அதுவும் குரு வீட்ல இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரமே ரொம்ப அறிவால் அனைவராலும் அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள்னு நான் சொன்னேன். அப்போ நீங்க யார் அப்படின்னா, அந்த அறிவுக்கு அதிபதி யார் அப்படின்னா, சாட்சாத் மீனாட்சி தான். அதனால மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில்ல, அங்க ஒரு சித்தர் இருப்பாரு. போய் பார்த்தீங்கன்னா, அப்படியே எய்த்தாப்புல பேசுற மாரி இருப்பாரு. வல்லப சித்தர். எல்லாம் வல்லப சித்தர். ஏன்னா எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா, அது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இருக்கு. இயல்பாகவே யோகக்காரர்கள். நான் சொல்லுவேன், ரேவதியில பிறந்துட்டீங்க அப்படின்னா, இயல்பாகவே யோகக்காரர்கள். உழைக்காமயே அவங்களுக்கு காசு வந்துருங்க. எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஒண்ணு அவங்க அம்மா குடுப்பாங்க, இல்ல அவங்க ஒய்ஃப் குடுப்பாங்க, இல்ல அவங்க வந்து வீட்ல நெறைய அப்படியே ஜாலியா நான் சொன்ன மாரி இந்த மாரி வந்து ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு, ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு, ஊர்ல இருக்கவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி ஏதாவது பண்ணிக்கிட்டு, தான் வேலைய விட்டுட்டு, அடுத்தவங்களுக்கு பரோபகாரியா இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யும்போது, அப்புறம் எங்க நம்ம சம்பாதிக்கிறது, வீட்ட பார்க்கறது. அதனால வந்து இந்த மாரி வேலைகள்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட எங்கிருந்தோ லக் அடிக்குங்க. ஸோ இயல்பாகவே ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பணம் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம். அவர்களுக்கு இல்லாவிட்டா கூட அவங்க துணை துணைவியா சம்பாதிச்சு குடுத்துர்றாங்க. அவங்களுக்கு இல்லாட்டி கூட அவங்க அம்மா சம்பாதிச்சு குடுத்துர்றாங்க. ஆனா அவங்களே வந்து கொஞ்சம் தெளிந்த ஞானத்தோடு அவர்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்கின்ற போது பயங்கரமான பணம் ஈட்டுபவர்களாக மாறி விடுகிறார்கள். அக்கவுண்ட்ஸ், பேங்கிங்ல இருக்கவங்களாம் நிறைய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் இருப்பாங்க. நிறைய அறிவால் வேலை செய்யக்கூடியவர்கள். யாரெல்லாம் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் ஆகுறாங்களோ அவங்கலாம் போய் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ரேவதி வந்து இண்டிகேட் ஆகிட்டே இருக்கும். ரேவதி ஏதாவது ஒரு பிளானட் இருந்தால் தான் அவங்க அதுக்குள்ளேயே போக முடியும். இல்லாட்டி அந்த அந்த அமைப்புன்றதே ரொம்ப கம்மி. அதனால இந்த மாதிரியான விஷயங்களும் அங்கே நடக்க தான் செய்யுது. அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்லப சித்தரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே ஒட்டு மொத்தமா ரேவதி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையின் உச்சத்திற்கு போவீர்கள். ஓகே. எக்ஸ்பெஷலி என்னுடைய பாதத்திற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ரேவதி முதல் பாதமாக இருந்தல், அதாவது உத்திரமேரூர்ல இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க.
உத்திரமேரூர் முருகன் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதங்களுக்கு உரிய ஒரு கடவுளாக திகழ்கிறார். போய் அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதமாக திருத்துறைப்பூண்டில் இருக்கக்கூடிய கோதண்டராமனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த கோதண்டராமனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அத்துணை துயரங்களும் தவிடுபடியாகிடும். ஓகே, நீங்க ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக குருவாயூர் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும். நீங்க ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருந்தீர்களே ஆனால் திருக்காவலூர்ல இருக்கக்கூடிய சண்முக சுந்தர பெருமாளை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த 4 பாதத்தில் இருக்கக்கூடியவங்க நான் சொன்ன இந்த 4 இடத்திற்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அப்படி ஒருவேளை உங்களால் வழிபாடு பண்ண முடியாட்டி கொஞ்சம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கோவில்கள் இருந்தால் அதோட வால்பேப்பர் எடுத்து உங்கள் வீட்டில் ஒட்டிக்கோங்க. அந்த கடவுளை கும்பிடுங்க. மனதால் மட்டுமே இறைவனோட ஐக்கியமாக முடியும். அதனால் நீங்கள் வந்து அங்கே தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அங்கே போனீங்கன்னா 2 மடங்கு சிறப்பு. அங்கே போகாவிட்டால் கூட இங்கிருந்து அந்த கடவுளை ஆத்மார்த்தமாக நீ நினைக்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சகல சௌபாகியமும் கண்டிப்பாக வந்து சேரும். வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் இன்னும் இந்த ரேவதி நட்சத்திரத்தை பற்றி அழகான விஷயங்களையும் எந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும், என்ன மாதிரியான நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும், உங்களுக்கு வந்து செல்வத்தை ஈர்ப்பதற்காக என்ன மாதிரி சூட்சம வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் நிறைய சொல்ல போகிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள் குமுதம் பக்தியோடு. நன்றி, வணக்கம். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.